பாய் பாய், டாடா, குட் பை, கயா. ஹே गाइस, இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். நம்ம சேனல்ல பல வகையான புது ஃபன்னி வீடியோக்களை போட்டு வாரம் உங்களை என்டர்டெயின்மென்ட் பண்ணுவோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? மச்சான் அட்ரா விளிங்க. நண்பா இதுக்கா உயிரத்தான் கொடுப்பா இனிமே உனக்கு டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. நமக்கு தான் பையலாம் கத்திரிக்கோல், ஆனா இது வடக்கன்ஸுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ற சாவி. ஐயோ, இத்தனை வருஷமா மெடிடேஷன் பண்ணி தவா இருந்து மனசை ஒரு நிலைப்படுத்தலாம் எதுக்கு? மொத்தத்தையும் ஒரே செகண்ட்ல மறந்து விட்டியா? என்ன அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே. お前はもう死んでいる。何? இவ புல்லட் வண்டியை வாங்க சொன்னா டுக்குன்னு மாட்டிக்கிச்சுடி. டா வந்துட்டாங்க, காப்பாத்துறதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. This is the end. கொடைக்குள்ள மழையை பார்த்திருப்போம், ஆனா இங்க கொடைக்குள்ள ஒரு கல்யாணமே நடந்திருக்கு. முதல் மழை நம்மை நினைத்ததே, மூடி வைத்த ஜன்னல் திறந்து. அடியே வாய மூடி, சுச்சுவேஷன் தாங்க வரையா படுற. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். என்ன ஓனி அதே மாதிரி பண்ணணுமா? ஆமாங்க. சரி வா. ഇതൊക്കെ ഉമ്മ കാണിക്കാനോ നോക്കോ. பிறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள். खत्म. ஓ, இதான் கடல் கண்டி ஷோவா? மாமாவுக்கு ஒரு ஓமா கடிச்சு துப்பிடுடா. அப்ப மாமா கொடுக்குறேன். ஓமா மாமா ஓமா மாமா ஓமா மாமா டியூட்டில இருக்க டிஸ்டர்ப் பண்ணாதடா. உன்னை டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? 5000 6000ன்னு சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க கூட இவ்வளவு சோகமா உட்காந்து மேட்ச் பார்க்க மாட்டான். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் இருக்கிற ஒரு வாட்டமே வேற. இப்போ இதில் உட்காடுறோம், கொஞ்சம் டயர்டாகுதுன்னு இப்படி சாஞ்சு நான் ஊந்துருவேன். ஆனால் இங்கேல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. இந்த கிராம்ப இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? நான் காட்டுற வாட்டத்தை இப்படி. என்னடா இவ்வளவு பெரிய தொப்பியா எதுக்கும் புண்ணியமே இல்லாம வளர்த்து வச்சிருக்கே அப்படின்னு இனிமே இவர்கிட்ட யாரும் கேட்க முடியாது. இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவான் சார். எப்ப பார்த்தாலும் போனை குனிஞ்சு பார்த்துக்கிட்டே போறது, முன்னாடி பார்க்கறது கிடையாது. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குன்னு. அப்ப ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? அட பாவி, நீ மிரர் செல்ஃபி எடுக்க இந்த இடம் தான் கிடைச்சதா? நான் கக்காவை போறதெல்லாம் கவர் ஆகுதுடா. எனக்கு லிப்ஸ்டிக் கொறி. ஏமா, லைஃப் ஜாக்கெட் போடுறதா முக்கியம், லிப்ஸ்டிக் போடுறது முக்கியம் இல்ல. शाबाश बेटा, बहुत बड़ी. Women. யோ என்ன இது? மண்டையில குண்டான மாட்டிட்டு வந்திருக்க. குண்டா இல்ல சார், ரைஸ் குக்கர். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே ரைஸ் போல வெந்துதான் போகிறோன்னு சொல்லாம சொல்றாரு போல. ஓ, நீ அப்படி வரியா? பாக்க பம்மா தாட்டா இருந்துகிட்டு இந்த பொம்பளை எவ்வளவு பவுசா அந்த பையனோட பாக்கெட்ல இருக்க போனை ஆட்டை போட்டு எஸ்கேப் ஆகுது பாருங்களேன்.
அதே மாதிரி இதுவும் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நம்ம ஊர்ல இது பேர் நிறைய பேர் பைக்ல சேர் விக்கிற மாதிரியும் கூட விக்கிற மாதிரியும் நிறைய அடுக்கி வச்சுட்டு வருவாங்க. ஆனா அதெல்லாம் வெறும் அண்ணன் கூடன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஹிடன் கம்பார்ட்மெண்ட்டே வச்சிருக்கானுங்க இவனுங்க. குழந்தைய கூட கடத்திட்டு போலாம். இனிமே இது போல யாராச்சும் விக்க வந்தா கொஞ்சம் உஷாரா இருங்க. என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். ஏண்டா நீங்க உங்க டாய்லெட் ஆட ப்ரொமோஷன் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? கரெக்டா நான் உட்கார்றதுக்கு நேரா டாய்லெட் வச்சிருக்கானுங்களே. அவன்டா ஒத்தையில் நிக்கிறையா வேண்டா, போலீஸ் பிடிக்கிறாங்களா பாருடா. இப்ப வாங்கடா வாங்கடா டேய், 1க்கு 2 ஹெல்மெட் வச்சிருக்கேன்டா நானு. என்ன ராவணனுக்கு சைடுல 10 தலை இருக்கிற மாதிரி இந்த ஆளு 3 ஹெல்மெட் மாட்டிட்டு போறான். பின்ன என்ன சார் டெய்லி ஹெல்மெட் போடணும்னு ஃபைனா போட்டுட்டே இருக்கான் அந்த ஆளு. அதான் இன்னைக்கு 1க்கு 3 ஹெல்மெட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன். வரட்டும் இன்னைக்கு பாத்துக்கிறேன். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். காய்ச்சி இன்னைக்கு நம்ம மேகி செஞ்சிருக்கோம். ஒரு வேளை வீட்டுல கரு துணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சட்டையை தூக்கணும்னா இந்த மாதிரி ஒரு குச்சை விட்டு தூக்கினீங்கன்னா அழகா வரும். நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஏமா ஹேர் கிளிப் ஒண்ணு வைக்குதே, அதெல்லாம் வாங்கி தலையில மாட்டக்கூடாதா? பேனாவை தான் சொல்லி வைக்கணுமா? அங்க பாரு புரியாத பாஷையில என்னென்னமோ முதல்ல கிறுக்கி வச்சிருக்கேமா. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. யோ யாரியா நீ? காலுக்கு ஒர்க் அவுட் பண்ண வந்தியா இல்ல மூஞ்சிக்கு ஒர்க் அவுட் பண்ண வந்தியா? மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஐயோ என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. அட பாருங்களா, கார்பெட்டை ஒழுங்கா போட மாட்டீங்களா? சரி அப்படியே அடி விடாத மாதிரி சமாளிப்போம். எனக்கு ஒண்ணுமே இல்ல. அட பாருங்களா, அப்போ இது லக்கேஜ் இல்லையா? நான் கூட லக்கேஜ் தான் ஏத்திட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்தா தெரியுது 3 பேர் போர்வை பத்தி தூங்கிட்டு வரானுங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, கயிறை கட்டினதுக்கு அப்புறம் இவனுங்க அதுக்குள்ள பூந்து உட்கார்ந்து இருப்பானுங்களா இல்ல இவனுங்களை உட்கார வச்சு கயிறை கட்டி விட்டுருப்பானுங்களான்னு தெரியலையே. ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? மச்சான் இங்க பாரு மச்சான், வீடியோ எடுக்கிறேன். டேய் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்டா. அட திரும்பி பாரு மச்சான், சூப்பரா சூர்யா மாதிரி இருக்க. அட ஏமாண்டே வார. தம்பி பிரேக். இது ஒரு கேம்னு இப்படி ஒரு கன்றாவியான கேமை கண்டுபிடிச்சவே வேண்டாம். எப்படிதான் இப்பெல்லாம் யோசிக்கிறாங்களோ. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. சரசகுராரா. என்னடா இது ராராவா? டேய் அட கர்ம பிடிச்ச காட்டேரி பிறந்தவனே. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளவுதான்.